பிஜேபிக்கு தமிழ்நாடு ஒருபோதும் வாக்களிக்காதுன்னு சொல்கிறாங்க. இது பிஜேபிக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் குறைந்த எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற்றுக்கொண்டு அதிமுகவை அவர்கள் முன்னிறுத்தப் போகிறார்கள். அவங்களுக்கு என்னன்னா 29 இந்த எலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அதான் அமித்ஷா மேடையில் பேசும்போது கூட கவனமாக பேசினார். பெங்காலில் பிஜேபி, தமிழ்நாட்டில் என்டிஏன்னு தான் சொன்னார். அந்த அக்ரிமெண்ட்டில் எடப்பாடியும் தெளிவாக இருக்காரு. அதிமுக கட்சி பெரிய கட்சி, நாங்கள் முடிவு பண்ணுவோம். அது இல்லைன்னா அமித்ஷா மாதிரி ஒரு ஆள் வந்து எடப்பாடிஜி தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திப்புன்னு சொல்லுவாரா? இன்னொன்று போய் அதிமுக கிளை செயலாளர் பாருங்க எதுக்கு சொல்கிறீங்க? இங்கே திமுக அதிமுக அந்த 2 கட்சிகள் தான் இருக்குது. நீங்கள் வந்து இவங்க விட்டா இவங்க, ஓகேங்களா? இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதே வந்து இந்த டைமில் வந்து ஏடிஎம்கே தான் செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, திமுக எதிர்ப்பில் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம், இந்த ஊழலை, திமுகவின் ஊழலை நாங்கள் தான் அம்பலப்படுத்துவோம் என்று அக்ரெசிவான அரசியலை செய்ய வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் செய்ய தவறினால் அந்த இடத்தை பிஜேபி பிடிக்குமா என்றால் பிடிக்கும். இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சி, அதான் சொல்லியிருக்கேன், ஒரே நாடு ஒரே கட்சி நோக்கி போயிட்டு இருக்குதுன்ட்டு எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிமுக வலுவாக இருக்குது, கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பீகாரில் 50-50 சீட் ஷேரிங் இப்போ நிதிஷ்குமார் கட்சிக்கும் பாஜக. ஆமாம், இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. தட் இஸ் த நியூஸ். அதை நோக்கி போகும். இன்றைக்கி குறைஞ்ச சீட்டுக்கு இன்றைக்கி வாங்கிக்கிறதுக்கான காரணம், இன்றைக்கி அதிமுக வலுவாக இருக்குது. 29 இவங்க தயவு வேணும். அந்த ஸ்பேஸை கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த ஸ்பேஸை அவர்களிடம் விடாமல், கூட்டணியில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பிரதான கட்சி. திமுகவுக்கு பெரும் எதிரி நாங்கள் தான். நாங்கள் முன்னாடி நின்று சண்டை போடுறோம், எங்கள் கூட வாங்க. இப்படி பொசிஷன் பண்ண வேண்டியது அதிமுகவும் எடப்பாடி.